முத்து மீனாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே மீனாவை காமிச்சிட்டு வெளியில் வராங்க. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் நிற்கிது. அதுலேருந்து வந்து ரோஹிணியோட அம்மா இறங்குறாங்க. இங்கே பாரு கிரிஷோட பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இது வந்து கிரிஷுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுருச்சு, ஒருத்தன் வந்து அடிச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி லேசாக சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்துருப்பேன்ல அப்படிங்கிறாரு முத்து. இருக்கட்டும் தம்பி, அங்கேருந்தான் இங்கே எழுதி கொடுத்தாங்க, அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், சரி சரி வாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து தூக்கிட்டு ஓடுறாரு, கிரிஷை தூக்கிட்டு ஓடுறாரு. அப்போ அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, செத்த இருங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, நல்லா கவனித்து பாருங்கள் சார், சின்ன பையன் சார், நல்ல பையன் சார் அப்படிங்கிறாரு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. 2 நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாரு, அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கும்போது, சரி சரி கொஞ்சம் 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 அந்த பையன் தெளிவாகட்டும், அப்போ அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியோட அம்மா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ரோஹிணி. இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நானாக கூப்பிட்ற வரைக்கும் நீ கூப்பிடாதேன்னு சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன ரோஹிணி உனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லை, ஒரு கிளைண்ட்டு தான் ஃபோன் பண்ணுறாங்க, சும்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் இரு மனோஜ், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே வா ரோஹிணி அப்படிங்கிறாரு. ரொம்ப மும்முரமாக இருக்கிறார் பிஸ்னஸில் மனோஜ். அதாவது வந்து அவர் எப்படி இதை விட போகிறாருன்னு தெரியல. மனோஜ் கடையை வந்து ரொம்ப வேகமாக செய்கிறார் பிஸ்னஸை. இங்கே ரோஹிணி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணுற, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், சும்மா எனக்கு ஃபோன் அடிக்காதே, நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணாதம்மான்னு சொல்லியிருக்கிறேன்ல, மனோஜ் இருக்காருமா பக்கத்தில், கடையில் இருக்கிறோம் நாங்கள் 2 பேரும், நீ சும்மா ஃபோன் அடிக்கிறியே, இருடி ஒரு நிமிஷம், நீயே பேசிக்கிட்டு இருக்கியே கல்யாணி, என்னைய பேச விட மாட்டியா, கிறிஸ் விளாண்டுக்கிட்டு நின்றாண்டி, காரில் வந்தவன் அடித்து தூக்கி வச்சுட்டு போயிட்டான், நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு பதட்டமாக, என்னம்மா சொல்கிற நீ, என்னம்மா சொல்கிற நீன்னு இதே கேட்குறாங்க. ஆமாடி, இப்போ கண்ணு வந்து இதாக இருக்குது, கிறிஸுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுருச்சு, அதனால் அங்கே டாக்டர் வந்து இங்கே எழுதி கொடுத்துட்டாங்க, நான் சென்னையில் இருக்கேன்டி, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், இல்லாட்டி நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நான் எங்கேயாவது நீனா ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் ஃபோன் பண்ண மாட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா சரிம்மா எந்த ஆஸ்பத்திரி சொல்லு, நான் வர்றேம்மா, அவன் எனக்கும் ஒரே இதாகதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் ஏதாவது பொய் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ இதே சொல்லு, என்னைக்கு தான் நீ உண்மையை சொல்ல போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே வந்து மனோஜ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு கஸ்டமர் கெட்டில் கேட்குறாரு. கெட்டில் கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, இது வந்து பல பொருளுக்கு ஃப்ரீயாக வருது தானே ரோஹிணி, அதனால் கம்மி விலைக்கே கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, இங்கே வா மனோஜ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த பக்கத்துலலாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அவங்க நம்மக்கிட்ட பெரிய பெரிய இதெல்லாம் பொருள்லாம் வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அது செய் ரோஹிணி அப்படிங்கிறாரு. அவர் வந்து ஒரு கூமுட்டை மாதிரி ரோஹிணி சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுறார் மனோஜ். உடனே என்ன பண்ணுறாங்க, கெட்டில்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு மனோஜ்கிட்ட அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது முத்து என்ன பண்ணுறாரு, மீனா கிட்ட மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வெளியே வர்றாரு. ரோஹிணியை பார்த்துட்டாரு. என்ன பார்லரம்மா நீ எங்கே இங்கே அப்படிங்கிறாரு. இல்லை, இந்த கெட்டில்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுக்க வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாம் நீங்கள், நான் மீனாக்கு ஜுரம்ல அதான் காமிக்க வந்தேன் பார்லரம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி ரோஹிணி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் கூட ஒரு பையன் என்னை காப்பாற்றினான் ஊர்லன்னு சொல்லிட்டு ஒரு பையனும் அம்மா அழைச்சிட்டு வந்தேன்ல, அந்த பையனு கூட இப்போ தான் கண்ணில் அடிபட்டுருக்குன்னு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அந்த பையனுக்குன்னு பதறாங்க. என்னமோ தெரியல, எவனோ ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டானா, அதான் சேர்த்துருக்காங்க. இவங்க பதறும் போது முத்து கவனிச்சிடறாரு. ஏன் இந்த அம்மா பதறது நம்ம சொன்னோன்னே அப்படிங்கிறாரு. சரிங்க பார்லரம்மா உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. முத்து சொல்கிறாரு. அதுக்கு ரோஹிணி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போகலையா, இல்லை இல்லை அந்த அம்மாவுக்கு கேன்டீனில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கும்போது, நான் வேணால் வாங்கி கொடுக்குறேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா ரோஹிணி, ஆமாம் நீங்கள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க மீனா, நான் வேணால் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, இந்த பார்லர் அம்மா இதெல்லாம் செய்கிற ஆள் கிடையாது, என்ன தப்பாக இருக்குது அப்படின்ட்டு முத்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. என்னங்க யோசனை பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை மீனா, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி, நீ வீட்டுக்கு போறியா மீனா, ஆட்டோ பிடிச்சி தரேன், நான் பார்த்துட்டு வரேன் இந்த பையனை, இல்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி கிரிஷை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. கிரிஷ்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அத்தை வந்திருக்கண்டான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க. திருப்பி முத்து மீனா பார்த்துறாங்க. நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா, ஆமாம் நீங்கள் இந்த ரூம்லேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லைங்க நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பையனுக்கு அடிபட்டுருக்குண்டு, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படி, நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அவங்கள போய் அப்படிங்கிறாரு. அது இல்லைங்க குழந்தைன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்துட்டு பார்க்காம போகிறது சரியில்லைல, அதனால் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க.
இந்த அம்மா பண்ணுறதே சரியில்லை, சரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவொடனே இங்கே விஜயா நின்றுட்டு கத்துது, யார் இது என்ன சத்திரமா சாவடியா, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்குது. இங்கே தங்கறதுக்கு எந்த ரூம் இருக்குது அப்படிங்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, எங்கள் ரூமில் தங்கிக்கட்டும் அப்படிங்கிற உடனே மனோஜ், ரோஹிணி நம்ம ரூமை எப்படி கொடுக்குறது, எங்கள் குழந்தை தானே, அதனால தான் கொடுக்குறேன் மனோஜ், நீ சும்மா இரு மனோஜ். அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்ன பார்லரம்மா நீ யாருக்குமே இறக்கப்பட மாட்ட, என்ன முத்து இப்படி பேசுகிறீங்க, குழந்தைக்கு கூடவா இறக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போதும் போல் ஹாலில் படுத்துக்கிறோம் முத்து, நீங்கள் அந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் இது பண்ணுங்கள், படுக்க போடுங்க அப்படிங்கும்போது அங்கே கொண்டு போய் படுக்க போட்டு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு முத்துக்கு, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு.